Hello friends, welcome to Radhi Tailoring. இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நான் பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாத் நான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க, இது மாதிரி கிளாத்தை பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ண பீஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கிராஸில் வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் வரும், அதில் நம்ம இந்த மாதிரி கிராஸ் ஷோல்டரும் ஆம்கோல் ரவுண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது எல்லா பக்கமும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டை அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். செஸ்ட் ரவுண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அனைத்து பாகங்களையும் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். பேக் பார்ட்டை இனிமேல் வெளியில் எடுத்துடலாம். ஹூக் பட்டியிலேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க. அதே போல் ஷோல்டர்லேயும் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் நெக்கினுடைய அளவுகள் எடுக்கலாம். ஷோல்டர்லேருந்து டேப் வைங்க. எட்ஜிலேருந்து இந்த மாதிரி கொக்கிப்பட்டி சைடில் தான் நம்ம எடுக்க போகிறோம். கொக்கிப்பட்டிக்கு நேராக என்ன அளவுகள் இருக்கோ அதை செக் பண்ணுங்கள். எனக்கு 6.25 இன்ச் கிடைக்கிது. ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 6.25 இன்ச் கிடைக்கிது. இதை நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் லென்த்து ப்ளவுஸினுடைய முன் உயரம் அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டும் பட்டியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து நம்ம மார்க் பண்ண அந்த இடத்து வரைக்கும் டேப்பில் பாருங்கள் அளவுகள் என்ன வருதோ அதை அப்படியே நோட் பண்ணிக்கலாம். எனக்கு 13 இன்ச் கிடச்சிருக்கு. நான் நோட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நெக் நோட் பண்ணிக்கலாம். 6.25 இன்ச் கிடச்சது நோட் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து 6.25 நோட் பண்ணி நம்ம அது மாதிரி பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக் மட்டும் ட்ரா பண்ணும் பொழுது ஷோல்டர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச் உள்பக்கமாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் லென்த்து ப்ளவுஸினுடைய முன் உயரம் 13 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது ப்ளவுஸினுடைய கிராஸ் எவ்வளவுன்னு பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் நெக் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த சைடில் பட்டன் பீஸ்க்கு 1/4 இன்ச்சும் இந்த சைடில் நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு 1/4 இன்ச்சும் அளவுகள் விட்டுட்டு செக் பண்ணுறோம். சரியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் சரியாக ட்ரா பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே நம்ம ட்ரா பண்ண இடத்துலேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் அதே போல் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிராஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். கொக்கி சைடில் பாருங்கள். கொக்கி சைடில் இருந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் லென்த்து குறிக்க அந்த இடம் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் 3 இன்ச் கிடச்சிருக்கு. அந்த 3 இன்ச்சை இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்பக்கம் டாட் எவ்வளவு அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கிளியராக எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், அந்த டாட் எனக்கு 1.25 இன்ச் கிடைக்கிது. 1.25 இன்ச். அதனால் 2 சைடும் 1.25 இருக்குது இல்லைங்களா, அதனால் 2 சைடு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கிளாத் இந்த சைடு 1.25 இன்ச், இந்த சைடு 1.25 இன்ச். அதனால் 2 பக்கம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் டாட்டுக்காக. நம்ம மார்க் பண்ண இடத்த இந்த மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் லைட்டாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம குறிக்க வேண்டிய அளவுகள் குறிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆம்கோல் டெப்த் எடுக்கணும். மேலே இருந்து பாருங்கள், ஷோல்டர்லேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த எண்டிங்லேருந்து தையலுக்காக விட்ட இடத்துல இருந்து பாருங்கள் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேப்பில் தான் நம்ம ஆம்கோல் டெப்த் எடுக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம டெப்த் எடுக்கிறோம். இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு
நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து நம்ம ஆம்கோல் டெப்த் வந்து எடுக்கணும். அதுதான் சரியான அளவுகள். நெக்ஸ்ட்டு எல்லா அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் டெப்த் எடுத்து அந்த லைன்லேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிருக்கு. இப்போது செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல் ஃபஸ்ட்டு டாட் செகண்ட் டாட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையும் வந்து நம்ம ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அளவுகள் அனைத்தும் நம்ம குறிச்சிட்டோம். அடுத்து டாட் வந்து எவ்வளவு பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஹேர்கட் போட்ட இடத்துக்கு இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிக்க போகிறோம். செகண்ட் டாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொக்கி பட்டியில் சென்டர் மார்க் பண்ணி அதிலிருந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து செகண்ட் டாட் பிடிச்சிக்கலாம். அடுத்து தேர்டு டாட், ஃபஸ்ட்டு டாட்டுடைய எண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் எடுங்க. அது வந்து ஆம்கோல் ரவுண்டில் சென்டரில் வர்ற மாதிரி பார்த்து லைட்டாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்த இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து தேர்டு டாட் பிடிக்க போகிறோம். 4.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். தேர்டு டாட் வந்து லென்த்து 4.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து 1/4 இன்ச் அகலத்தில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 3 டாட்டுமே நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த டாட்டினுடைய மார்க்கிங் நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க. இதனுடைய அகலங்கள் அப்படின்னு பார்த்தா 2 to 3 இன்ச்சுக்கு 2 to 1.5 இன்ச்சு 1 to 2 இன்ச் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே கண்டிப்பாக போகக்கூடாது. ஆக 2 இன்ச் அல்லது 1.5 இன்ச் மட்டும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் மட்டுமே அது சரியான அளவுகள். ஓகேங்க, ஃப்ரண்ட் பார்ட் பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.